உள்ளங்களுக்கும் கிங்லுக்ஸ் நன்றியை சொல்லிட்டு என்னுடைய வேதாந்திர மகரிஷிக்கும் முருகப்பெருமானுக்கும் இருக்கிற நன்றியை சொல்லிட்டு இப்போ வந்து பாவாடை சட்டை, பாவாடை வந்து பட்டு பாவாடை, அதுக்கு மேலே போடுற டாப்ஸ் வந்து ஆரி ஒர்க்கு போட்டு ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒர்க் பண்ணதை எல்லோரும் பாருங்கள். இப்போ அதுக்கு டாப்ஸு இது நெருக்கி வந்து நெருக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஆரி ஒர்க்கு போட்டிருக்கோம். ஆரி ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக்கில் 2 பக்கம் போட்டிருக்கோம். உடம்பு பூரா புட்டா போட்டிருக்கோம். புட்டா போட்டிருக்கிறது இப்போ இது மாதிரி போட்டிருக்கோம். கை வந்து இந்த இடத்துல கை வந்து இந்த மாடல் பஃப் கையினால் இந்த மாடல் போட்டிருக்கோம். பஃப் கைக்கு வந்து இந்த மாடல் புட்டா எல்லாம் போட்டிருக்கு. இது மாதிரி உள்ளதை இப்போ நம்ம வெட்டும் பயிற்சிக்குள்ளே போகிறோம். இது வந்து சின்ன குழந்தைக்கு 29 இன்ச்சு பாடி உள்ள இதுக்கு நம்ம வெட்ட போகிறோம். இதோட அளவு சொல்ல போகிறேன். உயரம் 14, சி 29, W வந்து 26, சீட்டு வந்து 28, கை நீளம் வந்து 4, கை லூஸ் வந்து 10, பஃப் கை, ஃப்ரண்ட் நெக் 6, பேக் நெக் 4, ஏஹெச் வந்து 14, எம்ஹெச் 11, எஸ்ஹெச் வந்து 13. இப்போ ஷோல்டரோட அளவு வந்து 13. இப்போ அதுக்கு ஒரு பேட்டர்ன் நான் போட போகிறேன். எல்லோரும் கவனமாக பாருங்கள். இப்போ ஏற்கனவே நாங்கள் வெட்டி வச்சுட்டு இப்போ அதுக்கு ஒரு ஷூட் பண்ணுங்கிறதுக்காக ஆரி ஒர்க் வந்ததுனால ஷூட்டிங் பண்ண போகிறோம். இப்போ உயரம் 14 கரெக்டாக வச்சுட்டோம். அரைஞ்சு தையலுக்காக வச்சுட்டேன். ஷோல்ட்ரு ஃபுல் ஷோல்ட்ரு எவ்வளோன்னு முடிவு பண்ணிக்கணும். ஃபுல் ஷோல்ட்ரு வந்து 13 இன்ச்சு ஷோல்ட்ரு இங்கே வச்சுட்டோம். இதிலேருந்து 1.25 இன்ச்சு சின்ன குழந்தையாக இருந்தால் 1.25 இன்ச்சு நவுத்தினா போதும். அதுக்கு மேலே நவுத்த வேணாம். 1.25 இன்ச்சு நவுத்திக்கோங்க. 1.25 இன்ச்சு நவுத்திட்டு நேராக ஒரு கோடு போட்டுருங்க. கோடு போட்டு வச்சுன்னா இதோட விடை வந்துடும். 1.25 இன்ச்சு நவுத்தினா பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து 13 இன்ச்சு ஷோல்ட்ரு 6.5 வச்சோம். 6.5 1.25 போச்சுன்னா 1.25 போன பிறகு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 5.25 வச்சாச்சு. 5.25 ஷோல்ட்ரு நம்ம வச்சுட்டோம். இப்போ முண்டா இறக்குறது எவ்வளோ இறக்குறதுன்னு கேட்பீங்க. இப்போ 5.25 இங்கே வச்சுருக்கோம். 5.25 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5.25 அப்படியே இந்த 5.25 இங்கே 5.25ங்கிறது 5 இறக்குங்க கரெக்டாக இருக்கும். 4 இன்ச்சு கம்மியாக இறக்குங்க. அப்புறம் வேணும்னா 4 இன்ச்சு அதிகமாக. இங்கே ஷோல்ட்ரு என்ன வைக்கிறீங்களோ அதே முண்டாவை இறக்கிட்டோம். இப்போ கழுத்தகலம் எவ்வளோ வைக்கலாம். கழுத்தகலம் வந்து பார்த்திங்கன்னா 2. இங்கே வந்து இங்கே அப்போனா இப்போ கழுத்தகலம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 2. இங்கே வந்து 3.25 வச்சுட்டேன். 5.25 வைக்கப்பட்டது. ஃப்ரண்ட் கழுத்து, பேக் கழுத்து, இது பேக் வரைஞ்சிட்ருக்கேன். பேக் வந்து பேக் ஓப்பனுக்காக வந்து இங்கிட்டு விட்டுட்டோம். கீழே இங்கிட்டு வந்து 1 இன்ச்சு விட்டுருக்கோம். மடிச்சு அடிக்கிறாங்க, மடிச்சு அடிச்சுக்கலாம். எப்படி வேணால் மடிச்சு அடிச்சுக்கலாம். மடிச்சு அடிச்சிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கு, பேக் நெக்கு எவ்வளோ. பேக் நெக்கு வந்து 4 கரெக்டாக வச்சுட்டோம். 4ங்கிறது ஒரு 4 இன்ச்சு மேலேயே ஏற்றி வச்சுட்டோம். 3.25 நான் வச்சுட்டேன். பேக் நெக் வந்து 4.5 எழுதிருக்கோம். 4 வச்சுட்டோம். இப்போ ஃப்ரண்ட் எவ்வளோ. ஃப்ரண்ட்டு வந்து 29 இன்ச்சு பாடி. 29 இன்ச்சு பாடி 7.25 + 1 8.25 நம்ம வச்சுட்டோம். 8.25 நான் வைக்கப்பட்டது. இடுப்பு வந்து பார்த்திங்கன்னா 26 6 + 1 வச்சுக்கோங்க. எதுக்குனாக்கா டாட்டு பிடிக்க போகிறோம். டாட்டு பிடிக்கிறதுனால இந்த இடத்துல கூட வச்சுக்கோங்க. சீட்டு வந்து பார்த்திங்கன்னா 28னா 7 + 1 8 வச்சுட்டேன். ஓகே, எல்லாம் வைக்கப்பட்டது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நேராக அப்படி ஒரு கோடு போட்டுருவோம். இந்த ஸ்கேல்லே போடுங்க. அந்த பெண்டு ஸ்கேல் தேவையில்லை. இதுக்கெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஸ்கேலே யூஸ் பண்ணலாம். பேக் வரைஞ்சிட்டேன். இப்போ டாட்டு ஃப்ரண்டில் வந்து டாட்டு வரையணும். டாட்டு வந்து எப்படி வரைகிறதுங்கிறத எல்லோரும் பாருங்கள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து இங்கே வந்து ஒரு டாட் பிடிக்க போகிறோம். டாட்டு பிடிக்கிறதுக்கு நேராக ஒரு 5 இன்ச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நேராக ஒரு கோடு போட்டுங்க. நேராக ஒரு கோடு போட்டு இந்த இடத்துல லைட்டாக ஒரு ஃப்ளீட்ஸ் மாதிரி லைட்டாக வந்து கிராஸாக அந்த இடத்துல டாட் பிடிக்க போகிறோம். சின்ன பொண்ணு தான். உயரம் வந்து 14 இன்ச்சு டாட்டு தான். அதனால் இப்படி கிராஸாக ஒரு டாட் பிடிச்சிங்க. டாட் போட்டோம். இப்போ இது வயிறு பகுதி. இது வந்து பாட்டம் பகுதி. பாட்டத்தில் லைட்டாக அப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. பாட்டத்தில் வந்து லைட்டாக ஒரு கிராஸ் இப்படி பண்ணிக்கோங்க. இப்போ முண்டா வரைய போகிறோம். முண்டா வந்து எவ்வளோ வரைகிறதுன்னு எல்லோரும் கேட்பீங்க. முண்டா வந்து கரெக்டாக நம்ம மேலே இருந்து கரெக்டாக இங்கே என்ன 5.25 வச்சோமோ 5 இன்ச்சு வச்சுக்கோங்க. 5 இன்ச்சு வச்சுட்டு கரெக்டாக ரவுண்டு உள்ளே போட்டேன்.
இப்போ வந்து இந்த இடத்துல வந்து 3/4 இன்ச்சு இருந்தால் போதும். ஃபுல் ஃபோக்கஸ் தெரியுதுல்ல, இங்கே மட்டும் காமிக்காது, இல்லை ஃபுல் ஃபோக்கஸ் தான். இப்போ பேக்கில் வந்து கழுத்து வந்து அப்புறமேல் வெட்டிட்டு பண்ணிடுவாங்க. இப்போ இதையே வந்து நம்ம ஃப்ரண்ட்டை வந்து இது மேலே அப்படியே போட்டு ஃப்ரண்ட்டை வெட்டிட வேண்டியதான். ஃப்ரண்ட்டை அழகாக அப்படி போட்டு வெட்டிட்டு ஃப்ரண்ட்டு உள்ளே இருக்குது. இதில் வந்து கவர் தட்டை மட்டும் லைட்டாக எடுத்துடணும். இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ கவர் தட்டு ஃப்ரண்ட்டு வந்து அப்படியே போட்டு வெட்டிட்டு அழகாக கவர் ஒரு முண்டா வளைவு மட்டும் எடுத்துடணும். இப்போ பாருங்க, இப்போ ஃப்ரண்ட்டு வெட்டிட்டோம். ஃப்ரண்ட்டு வந்து டிராயிங் போட்டோம். இந்த இடத்துல லைட்டாக ஒரு கிராஸ் பண்ணிக்கோங்க. கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே ஆயிரும். ஃப்ரண்ட்டு கழுத்தும் 4.5, ஃப்ரண்ட்டு கழுத்து 4.5, அதனால் 4 இன்ச்சு வச்சா போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. முன்கழுத்து 2, இந்த பக்கம் 3.25 எல்லாம் வச்சுட்டோம். இப்போ கழுத்து வந்து 2க்கு மேலே வைக்கக்கூடாது. ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தால் 1.25, 2க்கு மேலே வைக்காதீங்க, கழுத்து பெருசாயிரும். இந்த டாப்பு இங்கே போட்டிருக்க மாதிரி டாட் இந்த இடத்துல வரைஞ்சிட போகிறோம். இது அப்படியே உள்டாவா இங்கே அழகாக வரைஞ்சி அப்படியே தைக்கிற ஆள் கொடுத்துருவோம். இப்போ இது வரைக்கும் இது வந்து ஃப்ரண்டில் ஓப்பன் கிடையாது, பேக்கில் மட்டும்தான் ஓப்பன். ஏன்னா டாப்ஸ் பட்டுப்பாவோட டாப்ஸ்னால பேக்கில் ஓப்பன் வச்சுருவோம். ஓப்பன் வச்சுட்டு இந்த இடத்துல வந்து மடித்து தைச்சிருவாங்க. இப்போ பஃப் கை போட போகிறோம். பஃப் கை பாருங்கள். இப்போ வந்து உயரம் வந்து கைனியில் வந்து 4 நான் வச்சுட்டேன். 1 இன்ச்சு பஃப்புக்காக மேலே ஏற்றிக்கங்க. 1 இன்ச்சு மேலே ஏற்றிங்க. 4 இன்ச்சு பஃப்பு 1 இன்ச்சு மேலே ஏற்றிட்டேன். கை லூஸு ஏஹெச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஹெச் வந்து 11, அதில் பாதி 5.5, இந்த பக்கம் 4.5 இருக்கணும். 4.5 இருக்கான்னு பார்த்துருவோம். ஏஹெச் வந்து 14.5, பாதி வந்து 7.25, இந்த பக்கம் 6.25 இருக்கணும். 6.25 இருக்கான்னு பார்த்துருவோம். 6.25 கரெக்டாக இருக்குது. 6.25 வச்சுட்டோம். கை லூஸ் எவ்வளோ? கை லூஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10.5க்கு 5.25 நான் வச்சுட்டு நேராக மார்க் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த இதுலேருந்து 1 இன்ச்சுக்கு மேலே வந்து அழகாக பெண்டு, இப்படி அழகாக அந்த கீழே வரைக்கும் பெண்டு நல்லா அழகாக கொடுத்துட்டேன். இந்த இடத்துல பெண்டு பண்ணி கவர் தட்டு இது கிடையாது, கவர் தட்டு இல்லாமல் ஒரே பெண்டில் கொண்டு வந்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து பஃப் கை எவ்வளோ வைக்கலான்னு முடிவு பண்ண போகிறேன். பஃப் வந்து ரொம்ப பஃப் இங்கேருந்து பஃப் ஸ்டார்ட் ஆகும், ப்ளீட் ஸ்டார்ட் ஆகும். ஃபுல் பப்பு கீழேயும் அவங்க பப்பு கேட்டிருக்காங்க, மேலேயும் வந்து ஃப்ளீட்ஸ் கேட்டுறாங்க. 2 பக்கம் ஃப்ளீட்ஸ் வந்து வைக்க போகிறோம். 2 பக்கம் ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு இப்போ ரொம்ப கேட்டாங்கன்னா 8 இன்ச்சு வச்சுக்கலாம், 8 இன்ச்சு வந்து வைக்கலாம். ரொம்ப கம்மியாக கேட்டாங்கன்னா 6 இன்ச்சு வச்சுக்கோங்க. 6 இன்ச்சு வச்சோன்னா கொஞ்சம் கம்மியாக வரும். 8 இன்ச்சுனா ஃபுல்லாக வந்துடும். 8 இன்ச்சே வந்து போதும், ரொம்ப ஃப்ளீட் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு 8 இன்ச்சு தேவையில்லை, 7 இன்ச்சு 6 இன்ச்சு வச்சாவே போதும். அதனால் 6 இன்ச்சு வச்சுருக்கேன். 6 இன்ச்சு வச்சாவே போதும். இங்கேருந்து இது அதே மாதிரி 1.5 இன்ச்சு வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்தளவுக்கு பஃப் இருந்தாலே போதும். இது தேவையில்லை, எதுக்கு இவ்வளோ ஃப்ளீட்ஸ் ஓகேவா? துணி அந்தளவு இருக்காங்க சார், இவ்வளோ தூரம் இருந்தால் போதும், குறைச்சா போதும். இப்போ இந்த அளவுக்கு நான் வெட்டிட போகிறேன். இந்த அளவுக்கு வச்சுட்டேன். இப்போ பஃப் கை பாருங்கள், பஃப் கை எந்த அளவுக்கு வெட்டியிருக்கேன் பாருங்கள். அழகாக அப்படி போகணும். இப்படி போட்டிங்கன்னா இதிலேருந்து இப்படியே பஃப் பிடிப்பாங்க, இப்படியே ஃப்ளீட்ஸ் பிடிப்பாங்க. ஃப்ளீட்ஸ் பிடிக்கும் போது கரெக்டாக எல்லாம் மேலே ஏறி வந்துடும். இங்கேயும் ஃப்ளீட்ஸ் பிடிச்சிருவாங்க, எல்லாம் போட்டுருவோம். பஃப் கை வரைஞ்சதை பார்த்துட்டீங்க. பஃப் கை இப்படி தான் வரையணும். டீப்பாக போனோம்னா அழகாக இருக்கும். குறைச்சி வைக்கிறா இருந்தாலும் பஃப் கை வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ ஒரிஜினல் துணியில் போட்டு வெட்டுவதை கவனிங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லைனிங் துணியிலேருந்து ஒரிஜினல் துணி வெட்ட போகிறோம். இது ஃப்ரண்ட்டு வந்து ஃபுல் ஃபோக்கஸ் தெரியுதுல்ல. இப்போ வந்து ஃப்ரண்ட் வெட்டுவதே எல்லோரும் கவனிங்க. ஃப்ரண்ட் வந்து லைனிங் போட்டு வெட்ட போகிறேன். சென்டர் பார்த்துக்கோங்க. வெட்டும்போது சென்டரும் கரெக்டாக பார்த்துட்டு வெட்டுங்க. இப்போ ஃப்ரண்ட் வச்சுட்டேன். ஃப்ரண்ட்டு வெட்டிட்டோம். ஃப்ரண்ட்டு வந்து நம்ம வெட்டி எடுத்துட்டோம். இப்போ இது ஒரிஜினல் துணி வெட்டினதை எல்லோரும் பார்த்துட்டீங்க. அழகாக வெட்டப்பட்டது. இப்போ வந்து பேக் வெட்ட போகிறேன். பேக் வெட்டுவதை கவனிங்கள். இது ஃப்ரண்ட்டு 29 இன்ச்சு பாடிக்குள்ளதை நம்ம வெட்டிகிட்ருக்கோம். இப்போ பேக் வெட்டுவதை கவனிங்கள். இப்போ பேக்கில் வந்து இந்த ரவுண்டு இந்த பக்கமும் இருக்குது, இந்த பக்கம் 2 பக்கம் கழுத்துக்கு இருக்குது.
பேக்கில் எப்படி வச்சுட்டேன். பேக்கில் வச்சுட்டு இப்போ நான் வெட்ட போகிறேன். எல்லோரும் கவனமாக பாருங்கள். அரை அஞ்சு சுற்றிலும் வச்சு அரை அஞ்சு வச்சு வெட்டிடுங்க. இப்போ பேக்கும் வெட்டிட்டோம். பேக் வெட்டினதை பாருங்கள். பேக் வந்து இது பேக்கு, இந்த பக்கம் ஒரு தட்டு, இந்த பக்கம் அப்புறம் இந்த பக்கம் ஒரு தட்டு, 2 பக்கம் நம்ம அழகாக வெட்டிட்டோம். இப்போ கை வெட்டுவதை கவனிங்கள். இப்போ பஃப் கை. பஃப் கைக்கு வந்து இப்படி போட்டிருக்காங்க. இப்போ கீழே வந்து இந்த பைப்பிங் வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் 2ஆக மடக்கிறேன். ஜாயிண்ட் தான் வைக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல ஜாயிண்ட், இதுக்கு மேலே ஜாயிண்ட் போட்டுக்கோங்க. அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா கை வந்து பஃப் கை நான் உள்ளே வைக்க போகிறேன். அழகாக இப்படி மேலே வச்சுட்டேன். மேலே வச்சுட்டு அரைஞ்சி தையலுக்காக எக்ஸ்ட்ரா வச்சு வெட்டுறேன். வந்துட்டோம். இப்போ வந்து பிளைன் துணியை வந்து இங்கே ஜாயின் போட்டுக்குவாங்க. இங்கே வந்து இப்படி இந்த பிளைன் துணியை வந்து ஜாயின் போட்டு எடுத்துருவாங்க. இதுக்கு அடியில் வந்து இந்த பிளைன் துணி ஜாயிண்ட் வந்துடும். ஜாயிண்ட் வந்து பஃப் கை ரெடி ஆகிடும். பஃப் கை வந்து ஜாயின் போட்டு அழகாக எடுத்து தைச்சிருவாங்க. இப்போ வந்து கை வெட்டும் பயிற்சியை பார்த்துட்டீங்க. இப்போ பேக் வெட்டணும். இப்போ ஃப்ரண்ட்டு, இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே நம்ம வெட்டணும். வெட்டினதை எல்லோரும் பார்த்துட்டீங்க. இது வந்து எல்லாமே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயம் கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது 29 இன்ச்சு பாடி பட்டு பாவாடை தச்சு இது டெமோவும் காட்டப்படும். இது எல்லாமே பார்த்து மகிழுங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். இப்போ வெட்டும் பயிற்சியை பார்த்தோம். வெட்டு பயிற்சியிலேருந்து இப்போ வந்து தச்சு இது வந்து ஆரி ஒர்க் பண்ணியிருக்கோம். கையில் வந்து பஃப் கை வச்சுருக்கோம். கழுத்தில் வந்து ஆரி ஒர்க் பண்ணியிருக்கோம். உடம்பு பூரா ஆரி ஒர்க்கு எல்லாம் பண்ணியிருக்கு. சைடு ஓப்பன் வச்சுருக்கோம். டாட் பிடிச்சிருக்கு. எல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட்டு பார்த்துட்டிங்க. இது ஃப்ரண்ட் லொக்கேஷன். ஃப்ரண்ட்டில் வந்து பைப் கையோடு பார்த்துருக்கீங்க. இப்போ அடுத்தது பேக் காட்ட போகிறேன். பேக் ஓப்பன் கரெக்டாக வச்சுருக்கோம். நாட்டு வந்து டபுள் நாட்டு குஞ்சம் வந்து டபுள் குஞ்சம் வச்சுருக்கோம். பஃப் கை எல்லாம் பார்த்துட்டிங்க. இது பின்னாடியும் ஆரி ஒர்க் பண்ணியிருக்கோம். முன்னாடியும் ஆரி ஒர்க் பண்ணியிருக்கோம். இது எல்லோரும் பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இது தொடர்ச்சியாக வெட்டும் பயிற்சி இருக்குது. வெட்டும் பயிற்சியை பார்த்து மகிழுங்கள்.